இந்த காலை வேளையிலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிற எங்களுடைய விசுவாச பிள்ளைகள், அன்பிற்குரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் மேல் நினைவாக இருக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஸோ என்னை அன்போடு அழைத்து உபசரித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாஸ்டர், அருமையான பாஸ்டர் பால்மர் அவர்களோடு நான் இந்த நாட்களில் இருப்பது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. ஆமென். ஸோ அமெரிக்காவில் வந்து இன்னும் இப்படி இருக்க முடியுமா என்ற ஒரு எளிமையான உள்ளத்தை கர்த்தர் அவர்களுக்குள்ளே தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் இந்தியாவில் வேறு மாதிரி இருக்காங்க, அமெரிக்காவில் வேறு மாதிரி இருக்காங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமென். ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு உள்ளத்தை தந்திருக்கிறார். அந்த உள்ளத்தை வைத்து தான் உங்கள் உயர்வே நிர்ணயிக்கப்படுகிறது. தாவீது ஆடும் பொழுது அவனுடைய வஸ்திரம் அவுந்து விழுது. மனைவி சொல்கிறா, என்னையா பண்ணிகிட்டு இருக்கேன், காரங்களில் உன்னை பார்க்குறாங்க. அவன் சொல்கிறா, என் உள்ளத்தை ஒருவர் பார்க்கிறார். நான் ஆடுகளுக்கு பின்பாக சென்ற பொழுது பார்த்தவர் இப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். அதனால தான் அவனை குறித்து சொல்லும் பொழுது 2 சாமுவேல் 5:10 தாவீது வர வர பலத்தான் என்று எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. He grew stronger and stronger day after day. ஆமென் சொல்லுங்களேன். One thing in spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய நோய், ஒரு பெரிய புற்றுநோய்க்கு சமமான ஒரு நோய் என்ன என்று கேட்டால் கண்டென்மெண்ட். இது போதும் அப்படின்ற திருப்தி உங்களை கொன்றுவிடும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். பசி இல்லை, தாகம் இல்லை என்றால் அது தவறான அறிகுறி. ஆண்டவருக்கு வசனத்தை குறித்த பசி, பிரசனத்தை குறித்த தாகம் உங்களுக்கு இருக்கிறது தான் சரியான அறிகுறி. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய பிரசனத்தை நான் உணர்ந்தேன் பிரதர்? கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். உணராதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இல்லை, நான் உண்மையிலே சொல்கிறேன், சீரியஸ்லி. இஃப் யூ டோன்ட் ரியலி ரெலிஷ் த பிரசன்ஸ் ஆஃப் காட், நான் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கிறேன். உணர்கிறவர்கள் இருக்கிறார்கள், உணராதவர்கள் இருக்கிறார்கள். சுதந்திரிக்கிறவர்கள் 2 பேர், சுதந்திரிக்காதவர்கள் 10 பேர். ஆனால் 12 பேருக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது இல்லையா? Out of 12, only 2 inherited, Joshua and Caleb. Did not. பேட்டரி போயிடுச்சா பிரதர்? கட்டாய் பிரதர். 10 பேர் சுதந்திரிக்கவில்லை. நாம் எந்த கூட்டத்தோடு நிற்கிறோம் என்பதை நாம் தான் நிர்ணயிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். 2 பேர் கை தூக்கி சொல்கிறாங்க, 10 பேர் சொல்ல மாட்டேங்காங்க பிரதர். நம்ம 10 பேரோடு இருந்துக்கிறோம், 10 பேர் சுதந்திரிக்கவே மாட்டாங்க. ஆமென். நம்ம 2 பேரா நம்ம உள்ளத்தை காத்துக்கொள்ள வேண்டாம் தான் ஆண்டவர் சொல்றாரு. With all diligence guard your heart என்று சொல்கிறார். ஆமென். எல்லா காவலோடும் உன் இருதயம் கலப்படமாகாதபடிக்கு காத்துக்கொள். நீ கர்த்தர் உன்னை எப்படி பார்த்தாரோ அப்படியே பார்க்கிறார். ஆண்டவருக்கு முன்னாடி வரும்போது நம்ம யாரு, நம்மளுடைய அடையாளம் என்ன என்றால் செருப்பு கழட்டி போடுற மாதிரி கழட்டி போட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்மளை தாழ்த்தி விட வேண்டும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல பலமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஸோ நேற்றைய தினம் நிறைய பேரை நான் பார்க்கவில்லை. நிறைய பேர் இன்றைய தினம் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அருமையான போதகர் என்னை ஆசையாய் அழைத்தார். எதற்காக? அவருடைய சொந்தம் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் அந்த பைபிள் காலத்திலிருந்து அது மாறவே இல்லை. ஜீசஸை குறித்து he came to his own but his own rejected him, so the Gentiles were blessed. ஆமென். சொந்தத்தை தேடி வந்த வார்த்தை சொந்தங்கள் நிராகரித்ததனால புறஜாதியார் அதை சுதந்திரித்து கொண்டார்கள். I was invited to the Atlanta Tamil Church and so sad that few of you did not show up yesterday. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்போடு, இந்த தேசத்தில், நம்ம தேசத்தை விட இந்த தேசத்தில் ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து கொண்டே இருக்கிறது. அது தேவனை விட்டு விலக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அதனால் நீங்கள் வித் டிலிஜென்ஸ், எல்லா ஞானத்தோடும், உங்கள் சுய புத்தியிலே சாராமல் உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உங்களுக்கு வழிகளெல்லாம் வாய்க்க பண்ணுவார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆமென்.
பாபிலோன்ல கூட கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ முடியும். அவன் நம்ம நிர்ணயம்தான், நாம் மனதிலே எடுக்கிற முடிவு தான். ஸோ இந்த சின்ன அன்பின் எதிர்பார்ப்போடு நான் தொடங்குகிறேன். ஸோ என்னை அழைத்து என்னை நேசிக்கிறான் பாஸ்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பிரியமானவர்கள், இன்று அன்னையர் தினம், மதர்ஸ் டே. ஸோ I extend my Mother's Day greetings to all the mothers. Yeah. But did you know that even God had that motherhood in him? El Shaddai என்றால் தாயின் மார்பை உடையவர் என்றார். அவர் மனிதனை படைக்கும் பொழுது ஆண் என்றும் பெண் என்றும் படைத்து he created man in his spirit, as he created human beings as man and woman. Amen சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த தாய்மை என்பது ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அதே செட்டிங்ஸ் வைக்க முடியுமா? Thank you Jesus. Thank you Jesus. Thank you brother. Thank you Jesus. So இதை குறித்து நான் உங்களோடு இந்த காலை வேளையிலே, நாம் ஒவ்வொரு தாய்மை என்றால் a woman becomes a mother when she conceives. இல்லையா? A woman becomes a mother when she conceives. Amen. ஸோ நான் ஒரு தாய்மையை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். இணையதளத்தில் இணைந்திருக்கிறவர்களை நான் இன்றைய தினம் விசேஷமாக அதை பிராட்காஸ்ட் பண்ண சொன்னது, இட்ஸ் a fresh revelation which will definitely bless you. ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளை கம்பீரமாய் பாடு, ஆனந்த சத்தமிடு. இதிலிருந்து கவனிங்கள், வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். அது எப்படி? வாழ்க்கைப்பட்டவள், ஒரு கணவனுடைய துணை உள்ளவள் பெற்றெடுக்க வாய்ப்புண்டு. கவனிக்கிறீங்களா? என்னை கவனிங்களேன். வாழ்க்கைப்பட்டவள், கணவனை உடையவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வாய்ப்புண்டு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநாத ஸ்திரீ, கணவனை இழந்தவர், அவளுக்கு பிள்ளைகள் அதிகமாக இருக்கும். எனவே மகிழ்ந்து பாடு என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு கணவன் இல்லாத ஒரு ஸ்திரீ தாயாக கற்பம் தரித்து அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும்? திஸ் இஸ் சம்திங் சூப்பர் நேச்சுரல். பக்கத்தில் பார்த்துருங்க, இது சூப்பர் நேச்சுரல். பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லுங்களேன், சூப்பர் நேச்சுரல். இல்லை நீங்க சொல்லலைன்னு நான் போக மாட்டேன், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லுங்க, சூப்பர். Naturally, a woman gets conceived when she unites with her husband. But ஒரு வாழ்க்கைப்படாதவள், அநாதை ஸ்திரீ அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், கணவன் இல்லாதவள் அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. ஆமென். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ தாயாகிறாள். அதைத்தான் உங்களோடு இந்த காலை வேளையிலே பகிர்ந்து கொள்ள போகிறேன். 1ஆவது அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள். கிறிஸ்துவுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. பாருங்களேன் எப்படி எழுதியிருக்கிறது, அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று 20வது வசனத்தை கவனித்து பாருங்கள். அவன்
இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்களேன், அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இங்க இருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நான் சொல்லுவேன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியானவராலே கற்பம் தரித்து பெற்றெடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அந்த தாய்மையை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். தேவன் மனிதனை படைக்கும் பொழுது தமது சாயலாக, தமது ரூபத்தின்படி படைத்தார். இவர் எப்படிப்பட்டவர்? தாயின் மார்பை உடையவர். ஆமென். இவர் தம்முடைய சாயலின்படியே மனிதனை படைத்திருக்கிறார். எப்படி படைத்திருக்கிறார்? பெற்றெடுக்கிற தன்மை உடையவர்களாக படைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இந்த பெண் அன்னை மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் கூடி வரும் முன்னே நியமிக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே பரிசுத்த ஆவியினாலே கற்பம் தரிக்கப்பட்டார்களாம். She conceived the child because of the Holy Spirit. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் சற்று ஆழமாக யோசிக்க வேண்டும். இஸ் இட் பாசிபிள்? இது சாத்தியமா? பரிசுத்த ஆவியானவரால் ஒரு பெண் கற்பம் தரிக்க முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்கள் ஏன் உங்கள் சுகவை கற்பம் தரிக்க கூடாது? நீங்கள் ஏன் உங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை கற்பம் தரிக்க கூடாது? நீங்கள் ஏன் உங்கள் பரிசுத்த வாழ்வை கற்பம் தரிக்க கூடாது? நீங்கள் ஏன் உங்களுடைய பலத்தை, எதிர்பார்த்த பதிலை கற்பம் தரிக்க முடியாது? கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நல்ல பலமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். When a woman could be conceived, when a woman could carry a child because of the Holy Spirit, what makes you think that you cannot conceive your health? You cannot conceive your prosperity. You cannot conceive your peace. You cannot conceive your joy. இன்னைக்கு சந்தோஷம், சமாதானம் எனக்கு இது இல்லை. ஏன் பிரதர் இப்படி உம்முன்னு இருக்கீங்க? என் கல்யாண வாழ்க்கை, என் மனைவி சரியில்லை பிரதர். ஏன் பிரதர் இப்படி இருக்கீங்க? என் பிள்ளைங்களை நினைச்சாலே. ஒருத்தர் சிறையிலிருந்து எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்க. அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க தோலை உரிச்சு. அவர் சொல்றார், பி ஜாய்ஃபுல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. The joy of the Holy Spirit. நேற்றைய தினம் நான் பேசினேன், பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு உட்கார்ந்திருந்தாலும் நீங்கள் அங்கே இங்கே தேட வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியினால் நீங்களே அந்த நன்மையை கற்பம் தரித்து பெற்றெடுக்க முடியும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல பலமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னும் பலமாய் தட்டுங்களேன். What is that makes the woman carry? அவள் கற்பம் தரித்த அந்த வித்து இல்ல, ஒரு ஆண் பெண் கூடும் பொழுது அந்த ஆணுடைய வித்து தான் அவள் கருவிலே சுமந்து ஆளாகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெண்ணை, அந்த பெண் கேட்கிறார், இது எப்படி ஆகும்? How can this be? தூதனிடத்தில் கேட்கிறார், இது எப்படி ஆகும்? அந்த தூதன் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார். ஆமென், ஆமென். லூக்கா 1:35 தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். எப்படி சொல்றார் பாருங்க. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்திலே பிறப்பது பரிசுத்தம் உள்ளது எனப்படும். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஒரு ஆண் பெண் கூடும் பொழுது அந்த ஆண் வித்தை பெண் கருவில் சுமந்து அது ஆளாகிறது, குழந்தை ஆகிறது. இது புரிந்து கொள்ள முடியும். திஸ் இஸ் பயாலஜிக்கல். ஆல் ஆஃப் us கேன் அண்டர்ஸ்டாண்ட். படிக்காத ஒருவனுக்கு கூட இது புரிகிறது இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? என்னங்க ரொம்ப சிலர்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்காங்க. ஏசப்பா இவங்களுக்காக இறங்கி முடிச்சிடணும் போல இருக்கு. சந்தோஷமா கேளுங்க. நான் உங்களுக்கு ஒரு நன்மையை தான் சொல்லிக் கொண்டு, நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை நீங்களே பெற்றெடுக்க முடியும் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் மோர் தென் வாட் யூ ஆர்
இன்றைக்கு நீங்கள் யோசிக்கிறதை விட உங்கள் யோசனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று கிறிஸ்தவ வாழ்க்கை. இஃப் யூ ஆர் லைக் எனி நேச்சுரல் மேன் அரவுண்ட், இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எகிப்தியருக்கும் என் ஜனங்களுக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். என்னத்தை கற்பம் தரிக்கிறார் இந்த பெண்? அதுவும் பரிசுத்த ஆவியானவர் மேல் வரும் பொழுது என்னத்தை கொண்டு கற்பம் தரிக்க முடியும்? அது என்ன வித்து என்று பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 23 வசனத்தை, 1 Peter chapter 1 verse 23. வேதத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால், if you have brought your Bible, you can open up your Bible because you fall in love with this scripture. நீங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இனிமே எப்ப இதை பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஐடியா வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். இதை அப்படி பார்க்க ஆரம்பிப்பீர்கள். வாசிக்க கேட்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இங்க பாருங்க, ஒரு வித்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. a seed. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. ஆமென் சொல்லுங்களேன். அன்னைக்கு அன்னை மரியாள் கருத்தரித்த அந்த வித்துக்கு பேர் என்ன தெரியுமா? தேவ வசனம். ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. எஸ். ஆமென். என்ன வித்தை கருத்தரித்தார்கள் தெரியுமா? என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனம், அழிவில்லாத தேவ வசனம். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. You are barren only if you don't have the capacity to conceive this seed. You are barren only if you don't have the capacity to conceive the word of God. Hallelujah. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதை பற்றி எடுத்தீர்களோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தையை கருத்தரித்து நீங்கள் பெற்றெடுக்காத பட்சத்திலே ராஜ்யம் உங்களை ஒரு மலடியாகத்தான் பார்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் கர்த்தர் உங்களை கனி கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். when you receive this word of God, இந்த அழிவில்லாத என்றென்றைக்கும் நிற்கிற ஜீவனுள்ள வித்தாகிய தேவ வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எடுத்து தரும் பொழுது அதை நீங்கள் கருத்தரிப்பீர்கள் என்றால், அந்த வித்து தான் அன்றைக்கு கர்த்தர் பேசின வார்த்தை தான் மாம்சமானது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து குறித்து அப்படித்தான் யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, 1:14 என்று நினைக்கிறேன். வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். word became flesh. word can become flesh. a word about healing, a word about your breakthrough, a word about the answer you are seeking after. Yes. A word that you conceive will become flesh. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்கள் என்ன வார்த்தையை ஆண்டவரிடத்தில் பெற விரும்புகிறீர்களோ, என்ன வித்தை அவர் உங்களுக்குள்ளே வைக்கிறாரோ, அந்த வார்த்தை தான் மாம்சமாக மாறும். உங்க பிள்ளையை குறித்து உங்களுக்கு பேர்டனா இருக்கலாம். என் பிள்ளை இப்படி இருக்கான் பிரதர், வெரி அன்ரூலி, ஐ எம் நாட் ஏபிள் டு ஹேண்டில் மை சைல்ட். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வித்தை, ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களுக்குள் வைப்பார். ஆமென். உதாரணத்துக்கு ஏசாயா 59:21 சொல்லுகிறது, உன் வாயிலே அருளிய என் வார்த்தையை, உன்மேல் அருளிய என் ஆவியை உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் உன் சந்ததியின் சந்ததியை விட்டும் விலக்குவதில்லை என்று நான் உன்னோடு உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். This is a promise for your generation. Yes. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சில இடங்களில் பார்க்கிறேன், இது ஒரு கிறிஸ்தவ தேசம், ஆனால் ஜனங்கள் குடித்து வெறித்து ஞாயிற்றுக்கிழமை அவங்களால கோயிலுக்கு போக முடியுமான்னு எனக்கு ஐ wonder. How could they forget God? Why did they forget God? Because they were not taught to follow God. Yes. They did not inherit from their parents. அவர்கள் பெற்றோர் தேவனை விட்டார்கள், பிள்ளைகள் தேவனை மறந்தார்கள். பெற்றோர் மறந்தார்கள், பிள்ளைகள் தேவனை மறுத்தார்கள். ஆமென். When the parents forget God, the children will reject God. Let me tell you strong and clear, if you forget God,
your children will reject God. கர்த்தரை நீங்கள் உரிமை கொண்டாட எந்தெந்த மதத்தினரோ அவர்கள் இந்த கிறிஸ்தவ தேசத்தில் அவர்களுடைய அடையாளத்தை பதிக்க வெட்கப்படுவதில்லை. நமக்காக ஒருவர் சொந்த இரத்தத்தை சிந்தி அவமானத்தை சுமந்து கல்வாரி சிலுவையிலே நிர்வாணமாய் பலியாகி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அன்பி நாம் அவரை சொந்தம் கொண்டாட அவரை குறித்து பாருங்க, கைதட்ட கூட நிறைய பேருக்கு வர மாட்டேங்க. அப்படியே உட்கார்ந்து நல்ல பலமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நமக்கு ஏன் அதை உரிமை கொண்டாடக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு? என்ன நினைச்சிருவாங்க, என்ன நினைச்சிட்டு போறாங்க? சார் என்னவோ நினைச்சிட்டு போறாங்க. இப்ப நினைக்காமல இருக்காங்க. நம்முடைய தேவனை நமக்கு அடையாளமாக காண்பிக்க நாம் வெட்கப்படவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஸோ இஃப் யூ ஆர் வரிட் அபவுட் யுவர் சில்ட்ரன், ஏசாயா 54 ஒரு வார்த்தை இருக்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதார், கிரேட் ஷால் பி தேர் பீஸ். கர்த்தர் ஒரு என்றென்றைக்கும் நிற்கிற ஜீவனுள்ள வசனமாகிய அழிவில்லாத வித்தை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்கள் இருதயத்தில் வைப்பார். and you had to conceive it. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுடைய ஃபினான்ஸை குறித்து உங்களுக்கு வரிடா, நான் செய்கிற எதுவுமே வாய்க்க மாட்டேங்க பிரதர், ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு, ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கு. உபாகமம் 28 கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக தனது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானங்களை திறப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நீ செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ண கர்த்தர் திறப்பார்னு சொல்லியிருக்கு. 128 சொல்லியிருக்கு, நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் அதிலே வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. You have to claim and make it yours. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. If you believe Jesus is true, இயேசு உண்மை என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால், இயேசு மாம்சமாய் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், இயேசு வார்த்தை தான் மாம்சமானார். Word came flesh. நீங்கள் இயேசு உண்மை என்று நம்புவீர்கள் என்றால், நீங்கள் நம்புகிற அந்த வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையிலே மாம்சமாகும் என்பதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். நீங்கள் நம்புகிற அந்த வார்த்தை வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில பிள்ளையை குறித்தா இருக்கட்டும், பிரயாசத்தை சுகத்தை குறித்தா இருக்கட்டும், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகம் ஆனீர்கள் என்று. ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 3:16 எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஐ ஓன் இட் ஆல் த டைம். ஐ ஹவ் கன்சீவ்ட் தட் ஸ்கிரிப்சர். ஐ கிளைம் இட், ஐ கேரி இட். அவருடைய நாமத்திலே சர்வாங்க சுகம், பெலன் என்று எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். கம்ப்ளீட் ஹீலிங் இஸ் தேர் இன் தட் நேம் ஜீசஸ். ஆமென் சொல்லுங்களேன். There are so many scriptures that speak about healing. அது என்றென்றைக்கும் நிற்கும், அது ஜீவனுள்ள வசனம், அழிவில்லாத வித்து. இது தேவன் உங்களுக்கு தந்த அவருடைய வித்து. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சிலர் நம்புறீங்களா நம்பலையா? கையை உயர்த்தி ஆமென் காமென் சொல்லுங்களேன் சத்தமா. கையை உயர்த்திட்டீங்கன்னா நம்புறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன், கையை உயர்த்தலன்னு நம்பலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. So you need to conceive this word. என்ன செய்யணும்? இது எப்படி பாஸ்டர் முடியும்? நேற்று தினம் சங்கீதம் 37 படித்தோம். சொல்றார், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். 37:3 சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்க. நீங்கள் சத்தியத்தை மேயும் பொழுது one particular scripture will show up and say, நான் தான் உன்னுடைய போவாஸ். ஆமென் சொல்லுங்களேன். நான் தான் உன்னுடைய போவாஸ். நீ பிடிக்க வேண்டியது என்னத்தான் அதுவே பேசும். உங்களுக்கு தெரியுமா, அவருடைய வசனம் நியூஸ் பேப்பரும் இது ஒன்றும் கிடையாது. இது இட் இஸ் லிவிங் அண்ட் பவர்ஃபுல். இட் இஸ் லிவிங். The word of God is living என்று எபிரேயர் 4:12 சொல்லுகிறது. It is living, it has a life. It will speak to you. It will speak. எனக்கு கேட்குமா? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் தாகத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் எதை குறித்து கேட்கிறீர்களோ அதற்காக ஒரு வசனத்தை அவர் உங்களோடு பேசுவார்.
அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். எரேமியா 15:16 சொல்கிறார், உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன். வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை என்னுடைய ஸ்கூலிங் டேஸில் நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் லாங்குவேஜ் எனக்கு ஹிந்தி. +1 +2 உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஃப்ரெஞ்சு தான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். +1 +2 ஃப்ரெஞ்சு. இப்போ நம்ம தமிழ் தான் நமக்கு எல்லாமே. எனக்கு இன்னும் எத்தனை எழுத்து, எத்தனை மெய் எழுத்து, உயிர் எழுத்து அப்படிலாம் சொல்ல தெரியல. ஆனால் எனக்குள்ளே இருந்த ஆசை, அந்த நாட்களில் ஒரு வசனத்தை ஒரு சின்ன பேப்பரில் எழுதி நான் கிளினிக் போகும்போது என் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருப்பேன். இன்றைக்கும் நான் எழுதும் பொழுது பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்றால் பார்த்து எழுதுவேன். என் பாடல்கள் வெளிவந்த பொழுது என்னுடைய உச்சரிப்புக்கு நான் பாராட்டப்பட்டேன். நான் தமிழை நல்லா உச்சரிக்கிறீங்க நீங்கள் தான் சொன்னாங்க நிறைய பேர். ஆசை இருந்தா, மனசு இருந்தா, அதையாவது சொல்லுங்க. மனசு இருந்தா, ஆமா மனசு வேணும். இந்த வார்த்தையை நான் கருத்தரிக்க வேண்டும். ஒரு பிட்டு பேப்பர்ல ஒரு வசனத்தை எழுதி அந்த வசனத்தை எடுத்து பார்த்து படித்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு நிறைய வசனங்களை கர்த்தர் எனக்கு பாடலாக்குகிற கிருபையை தந்திருக்கிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் தேவை என்ன? என் தேவை என் பிள்ளை தான், என் தேவை என் சுக வாழ்வு தான். சம்திங் which makes you desperate. Seek a word for that. The Holy Spirit will come upon you. He will show up. Conceive that word. ஆமென் சொல்லுங்களேன். And make sure that the word retains in you. யோவான் 15 சொல்றார், என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் you will be very fruitful. Amen. You don't want to be barren, you want to be very fruitful. Make sure the word remains in you. நீங்கள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், அதனால தான் நான் பாடி இருக்கிறேன், மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. ஸோ நான் முடிக்க போகிறேன். கவனிங்கள், அந்த வார்த்தையை அன்று மரியாள் கருத்தரித்தார்கள். உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று அவர்கள் கருவிலே அந்த வார்த்தையை சுமந்தார்கள். குறித்த நாள் மட்டும் அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே மாம்சமாய் மாறினது. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க ஜீசஸ் வேர்டு தான் பிக் ஃப்ளஷ்ன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காமிங்களேன். இயேசு மாம்சத்தில் வந்தார். வார்த்தை தான் அன்று மாம்சமானது என்றால், இன்று சுகமாய் இருக்கிற வார்த்தை சுகமாய் உங்கள் மாம்சத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். செழிப்பை குறித்த வார்த்தை மெட்டீரியலைஸ் ஆகிறது பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்த வார்த்தை மெட்டீரியலைஸ் ஆகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். All that it takes is you need to conceive the word of God. You need to conceive the word of God. நான் ஊழியத்திற்கு வந்த பொழுது என்னை கர்த்தர் சொன்ன வார்த்தை, திரளான கடற்கரை ஜனங்கள் உன் வசம் திரும்புவார்கள், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னார். உன் வெளிச்சத்தை தேடி ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொன்னார். I conceived it 15 years ago and I still carry it. பாத்தீங்களா? It remains in me. என்ன பேசினார் கர்த்தர் இன்னைக்கு தெரியல பிரதர். தாய் போல தேற்றி பாட்டு பாடினாங்க. That's so how most of us are. இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறோம். என்ன பாடினாங்கன்னு தெரியும், இந்த ஜோக்கு சொன்னாங்க தெரியும். ஆஹா, கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை கருத்தரித்து சுமக்கிற தாயாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
அவனுக்கு ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும் பொழுது அவன் சரீரம் செத்து போயிருந்ததாம். அதை அவன் எண்ணவில்லை. அவனுடைய மனைவியின் கற்பம் செத்து போயிருந்ததாம். அதை அவன் எண்ணவில்லை. எதை எண்ணினான்? வாக்குத்தத்தத்தை எண்ணினான். ஆமென். ரோமர் 4 அதிகாரம் 17 21 வரை நீங்கள் வாசித்து பார்த்தால், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனா. அடுத்த வசனம் 18, உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட he believed the promise of God when situation was contrary. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, against all hope, against the medical hope, against the hope that people gave, against the hope that his own experience gave, Abraham hoped in the word, the promise of God. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட, எதை? வாக்குத்தத்தத்தை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அடுத்த வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். பிரதர், உங்க பிள்ளையை குறித்து ஊர் என்ன சொல்லுன்றதை எண்ணக்கூடாது. ஆமென். உங்க பிள்ளையை குறித்து நீங்கள் பார்க்கிறதை எண்ணக்கூடாது. ஆமென். நாம் கண்டு நடக்கிறவர்கள, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள். உங்க பிள்ளையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கருதரித்தவர்களாக வாழ வேண்டும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சுகத்தை குறித்து மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது என்பதை முக்கியப்படுத்தாமல், ஏசாயா சொல்லுகிறார், who believes our report? ஏசாயா 53 முதலாவது வசனம், who believes our report என்றார். என்ன ரிப்போர்ட்? ப்ராஃபட் ஐசாயா 53:5 சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள். ஆமென். ஹalleluya. On the contrary, when your report says you are sick, when your body says you are sick, when your symptoms strongly speak to you, இவ்வளவு அறிகுறி இருக்கு, வலி இருக்கு, இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுற, நீ சிக்கா இருக்கேன்னு சொல்ல, ஆபிரகாம் தேவனுடைய ரிப்போர்ட்டை நம்பினான். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டிருந்தான். A man conceived the promise. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானார். 3 ஸ்டெப். 1, by the help of the Holy Spirit you need to conceive the seed. அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தை கருதரிக்க வேண்டும். 2வது, அந்த வசனத்தை கருவில் கலையாமல் காக்க வேண்டும். ஒரு தாய் கவனித்து பார்த்தால் 3 மாதம் டிராவல் பண்ணாதீங்க, பைக்ல போகாதீங்க, மோசமான ரோட்ல போகாதீங்க, ஃப்ளை பண்ணாதீங்க. ஏன் சொல்றாங்க? மேக் ஷூர் தட் யூ கேரி இட். அது கலையாமல் காத்துக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தை கலையாமல் உங்கள் இருதயத்தில் நிலைத்திருந்தால் நிச்சயமாக அது மாம்சமாக மாறும், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். 3வது, யாரோட சேர வேண்டும் என்று மரியாள் தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் கருத்தரித்து ஊரெல்லாம் போய் சொல்லல. சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? சொல்லுங்க, என்ன இருக்கும்? நான் கருத்தரித்து இருக்கிறேன்னு என்ன செஞ்சிருப்பாங்க? கல்லெறிஞ்சு கொன்னே போட்டிருப்பாங்க. அது பிரமாணத்தின் காலம். ஆனால் அவர்கள் யாரோடு, மை ஃபெலோஷிப், மை ரிலேஷன்ஷிப், மை கம்பேனியன், சரியாக முடிவெடுக்கிறார்கள். எலிசபெத்தை தேடி போகிறார்கள். யாரை தேடி போகிறார்கள்? A person who can understand, a person who carries the similar faith, who carries a similar journey. ஆமென். உலக நண்பர்களோடு போய் எனக்கு சுக வாழ்வு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா அவனே உங்களை குழப்பி விட்டுருவான். தேவனை புரியாத ஒன்னோடு நீங்க போய் இதை போய் பேசுறீங்கன்னா, இது என்னடா இதெல்லாம் அவங்க அப்படிதான்டா கோயிலில் சொல்லி கொடுப்பாங்க பைத்தியக்காரங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நடைமுறை வாழ்க்கையை பேசு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் பேச கேட்டிருக்கேன். அதெல்லாம் பிரசங்கத்துக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது பிரதர். ஹலோ, இஃப் யூ பிலீவ் தட் ஜீசஸ் was word who became flesh and came to earth, believe that every promise of God can become flesh. ஆமென் சொல்லுங்களேன். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க.
ஸோ கன்சீவ் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவர் பிக் பண்ணி கொடுப்பார். கேரி இட் கேர்ஃபுல்லி. அந்த வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, சரியான நபர்களோடு அசோசியேட் பண்ண வேண்டும். என்ன செய்யணும் சொல்லுங்க பிரதர், என்ன செய்யணும்? இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு தான் வரமா? பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்லிட்டேன். பாஸ்டர் சாம் எ ப்ராஃபட். பிரதர் உங்கள் தம்பி தானே பிரதர்? ரைட், அதை வச்சு சொன்னேன். அப்போ மூன்றாவது, you need to have right association, people who can encourage you in your faith. நிச்சயமா நடக்கும்டா. அன்னைக்கு ஆண்டவர் பேசினார்ல, நிச்சயமா நடக்கும்னு சொல்றவர்களோடு அசோசியேட் பண்ண. நான்காவது, மரியாள் பாடி மகிமைப்படுத்தினார்கள். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென் சொல்லுங்களேன். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று மகிமைப்படுத்தினார்கள். ஆபிரகாம் ரோமர் 4:20 நினைக்கிறேன், தேவனை வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். So you have to worship and praise God. ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க சொன்னாலே செஞ்சிருவீங்க. நீங்க எனக்கு சுகத்தை குறித்து பேசுனதுக்காக நன்றி. உங்க வார்த்தை நான் கருதரித்திருக்கிறேன், அந்த வார்த்தை மாம்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது, என் உடல் சர்வாங்க சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருச்சு. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகளை குறித்து நீங்க பேசிட்டீங்க, என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான். இன்னைக்கு நான் பார்க்கறத நம்பல, ஆனா நிச்சயமா என் பிள்ளை மேல உங்க இன்ஃப்ளூயன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் எங்கே போனாலும் சரியான சூழ்நிலையை நீங்க அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். My children shall be taught by the Lord. தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஏசாயா 66:9 முடிக்கிறேன். 66:9 இப்படி சொல்லுகிறது பாருங்கள். பெறச் பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த நாளும் உங்களுடைய வேலை, அஞ்சாவது அவருடைய வேலை. ஆமென். If you can conceive, if you can carry it carefully, if you can connect with the right people, and if you can glorify God for that promise. அவர் சொல்லுகிறார், பெற பண்ணுகிற நான், நீ கன்சீவ் பண்ணி இருக்கிறத பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவத்தை உண்டு பண்ணுகிற நான் அந்த பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், true barrenness is when you don't conceive the word of God, when you don't conceive the promise of God. ஆமென் சொல்லுங்களேன். சிலுவையிலே கிறிஸ்து சம்பாதித்த ஒரு முக்கியமான ஆசீர்வாதம், இனி மலடு இருக்காது, இனி கற்பம் விழாதுன்னு கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். கற்பம் விழாதுன்னு சொல்லி இருக்கிறார். நீங்கள் தான் பரிசுத்த ஆவியானவரால் இந்த வசனமாகிய அழிவில்லாத வித்தை கருத்தரிக்கணும். கருத்தரித்த வார்த்தையை களையாமல் இட் ஷுட் ரிமைன் இன் யூ. ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவது, கரெக்டான நபர்களோடு குறித்த நாள் மட்டும் எலிசபெத்தை விட்டு அவர்கள் விலகவே இல்லை. நான்காவது முக்கியமானது, மகிமைப்படுத்தினார்கள். நீங்கள் மகிமைப்படுத்தணும் கரெக்டான டைம்ல. பாருங்களேன், நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எந்த தாயாவது 14 மாதங்கள் குழந்தையை சுமந்ததாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அமெரிக்காவில் நான் கேள்விப்பட்டேன். எங்கள் ஊரில் கேள்விப்பட்டதில்லை. இந்த நாட்டில் எப்படி? இல்லை 2 வருஷம் சுமந்தார்கள். இல்லை 9 மாதம் 10 நாள் என்றால் தான்னு பிரசவம் உண்டாயிரும். ஆமென் சொல்லுங்களேன். இல்லைனாலும் மருத்துவர் அதை எடுத்துருவார் இல்லையா? அப்படித்தான் குறித்த காலத்திலே எப்படி மரியாள் அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்களோ, நீங்கள் குறித்த காலத்தில் உங்கள் அற்புதத்தை பெற்றெடுப்பீர்கள். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும், எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், you have the seed ready. If you are ready in your heart, உங்கள் இருதயத்திலே, அதுதான் உங்கள் கற்பம்.
உங்கள் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரால் இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால் உங்கள் அற்புதம் உங்கள் கையிலே தான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் மரமே ஒரு அற்புதத்தை மரமாக கொடுக்க மாட்டார், விதையாக தான் கொடுப்பார். ஆனால் அந்த விதை நிலத்தில் விழுந்தா நிலம் தன் பலனை கொடுக்கும். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்று கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். நான் இனி மலட்டு வாழ்க்கை வாழாமல் கனி கொடுக்கிற ஒரு தாய்மை நிறைந்த வாழ்க்கை, என் அற்புதங்களை சுமந்து பெற்றெடுக்கும்படி வாழப்போகிறேன் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் மாத்திரம், வித் நோ கில்ட் ஃபீலிங் வச்சவங்க உட்காந்துக்கிறலாம். இதுக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் மாத்திரம் எழும்பி நில்லுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ரைட் தேர், ரைட் வேர் யூ ஆர், அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். If you surrender today, soon you will be conceived with your miracle. சரியான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களோடு பேசுவார். சரியான வார்த்தை கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆண்டவருக்கு கரங்களை இடது கரத்தை நீட்டி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, என்னை தருகிறேன்னு சொல்லுங்க. என்னை தருகிறே, நீர் என்னோடு பேசுவீராக, நீர் என்னோடு இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தையை, சமயத்துக்கேற்ற வார்த்தை நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களோடு போதித்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களுக்கு காட்டி இருக்கிறேன். And now we know that our miracle is at hand. Our miracle is at hand. எங்கள் அற்புதம் எங்கள் அருகிலே தான் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இன்று கற்றுக்கொண்டபடியே பரிசுத்த ஆவியானவரால் வார்த்தை எங்கள் இருதயத்தில் கருதரித்து அதை சுமந்து, ஆண்டவரே, அதை காப்பாற்றி அதுக்காக மகிமைப்படுத்தி அதை நாங்கள் பெற்றெடுக்க எங்களுக்கு கிருபை தரப்போகிறதற்காக நன்றி. அதுக்கு கிருபை தரப்போகிறதுக்காக நன்றி. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். என்ன எதிர்பார்ப்போட, என்ன ஜெபத்தோட, என்ன கனவோட, ஆசையோடு இருந்தாலும் அதற்கான வார்த்தையை அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எடுத்து அவர்களை கருதரிக்க செய்வீராக. அதற்கான அற்புதத்தின் வார்த்தையை, அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த அற்புதத்தின் வார்த்தையை அவர்கள் கருதரிக்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த வார்த்தை கலையாமல் அவர்கள் சுமக்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த வார்த்தையை காப்பாற்ற அவர்கள் பிரயாசம் எடுக்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த வார்த்தைக்காக உம்மை மகிமைப்படுத்தி, அந்த வார்த்தை மாம்சமாவதை, கர்த்தர் எனக்கு இதை செய்தார், நீரே இதை செய்தீர், இது உம்மால் தான் வந்தது என்று உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, உயிரோடு இருக்க சொல்லட்டும். நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு சொல்லட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அற்புத கிறிஸ்தவ வாழ்க்கை, அடையாளமான கிறிஸ்தவ வாழ்க்கை, இதை பார்த்து பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றிலிருந்து அந்த உற்சாகத்தோடு, நம்பிக்கையோடு, எதை குறித்து யோசிக்காம, எதை பார்த்து பயப்படாம, வார்த்தையை நம்பிக்கையோடு கருத்து பெற்றெடுக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.